அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 51 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க, உலக புகையிலை ஒழிப்பு நாளுக்கான கருப்பொருள் என்ன? உலக புகையிலை ஒழிப்பு நாளுக்கான கருப்பொருள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபரன்ஸ் என்பது சரியான விடை. அண்மையில் உலகளாவிய உணவுக் கொள்கை அறிக்கை 2024 வெளியிட்ட அமைப்பு எந்த அமைப்பு? உலகளாவிய உணவுக் கொள்கை அறிக்கை 2024 வெளியிட்ட அமைப்பு சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அண்மையில் மல்டி மிஷன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டை, அதாவது பாக்சாட் M1M1 M1 ஏவிய நாடு எது? இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், பாகிஸ்தான் என்பதுதான் அண்மையில் மல்டி மிஷன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டை ஏவிய நாடாகும். இந்தியாவின் முதல் மின்சார வாகன EV குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எந்த அமைப்பு? இந்தியாவில் முதல் மின்சார வாகன குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு தேசிய பங்குச்சந்தை என்பது சரி. தசா திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? தசா திட்டம் அப்படின்னா அதனுடைய முதன்மை நோக்கம் காமா கதிர்வெடிப்புகள் போன்ற வெடிக்கும் வானியற்பியல் மூலங்களை ஆய்வு செய்தல் தான் தசா திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். அண்மையில் WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழங்கும் 2024ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா விருதை சுகாதார மேம்பாட்டிற்காக வென்றுள்ள மருத்துவ நிறுவனம் எந்த நிறுவனம்? ஆப்ஷன்ல பாருங்க, அண்மையில் நெல்சன் மண்டேலா விருது இது யார் வழங்குறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழங்குது. அதை வென்றுள்ள மருத்துவ நிறுவனம் நிம்ஹான்ஸ் பெங்களூரு என்பது சரியான விடை. தேசிய புள்ளியியல் அமைப்பின் தற்காலிக மதிப்பீட்டின்படி 2023-24 இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் என்ன? இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 23-24 எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.2% இருக்கும். அண்மையில் செயற்கை உற்பத்தி மூலம் நிலையான விண்வெளி ஆய்வுக்காக கீழ்காணும் எந்த நிறுவனத்துடன் ISRO கூட்டிணைந்துள்ளது? செயற்கை உற்பத்தி மூலம் நிலையான விண்வெளி ஆய்வுக்காக அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல விப்ரோ 3D என்பது சரி. அண்மைய அரசாங்க தரவுகளின்படி 2023-24 காலகட்டத்தில் இந்தியா எந்த நாட்டிலிருந்து அதிகப்படியான அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுள்ளது? அது எந்த நாடு? அந்த நாடு எதுன்னு பாருங்க, சிங்கப்பூர் இருந்துதான் அந்நிய நேரடி முதலீடு அதிகமானதை இந்தியா பெற்றுள்ளது. அண்மையில் எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷீன்பாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அது எந்த நாடு? எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராகன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ. ஆப்ஷன் டி இதற்கு சரி. JDS-GS-Z140 என்பது என்ன? JDS-GS-Z140 என்பது விண்மீன் மண்டலம் என்பது சரி. அண்மையில் பான் சர்வதேச போட்டியில் பட்டம் பெற்ற இந்திய வீரர் வீராங்கனை யார்? பான் சர்வதேச போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனை ஆப்ஷன்ல தன்வி சர்மா என்பது சரியான விடை. ஹைட்ராக்சியூரியா மருந்துடன் தொடர்புடைய நோய் எந்த நோய்? ஹைட்ராக்சியூரியா இந்த மருந்துடன் தொடர்புடைய நோய் ஆப்ஷன்ல அரிவாள் செல் இரத்த சோகை என்பது சரி. அண்மையில் 2024 ஹிந்தி சாகித்ய பாரதி விருது பெற்றவர் யார்? ஹிந்தி சாகித்ய பாரதி விருது பெற்றவர் ஆப்ஷன்ல கிருஷ்ண பிரகாஷ் என்பது சரியான விடை. மினிட்மேன் 3 என்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? மினிட்மேன் 3 இது எந்த நாடுன்னு பாருங்க, ஆப்ஷன்ல அமெரிக்கா என்பது சரியான விடை. H5N2 வைரசுடன் தொடர்புடைய நோய் எந்த நோய்? H5N2 வைரசுடன் தொடர்புடைய நோய் பறவை காய்ச்சல் நோயாகும்.
அண்மையில் நெகிழி கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி ஆலையை தொடக்கிய மாநில அரசு எது? நெகிழி கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி ஆலையை தொடக்கிய மாநிலம் பார்த்தீங்கன்னா சிக்கிம் என்பது சரியான விடை. அண்மையில் நடந்த மக்களவை தேர்தலில் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர்? மக்களவை தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர் பாருங்க. 74 பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அண்மையில் காலஞ்சென்ற ஏஜிடி ஜான்சிங் என்பவர் சார்ந்த துறை எது? ஜான்சிங் என்பவர் சார்ந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வனவிலங்கு பாதுகாவலராக விளங்கினார். மோங்லா துறைமுகம் அமைந்துள்ள நாடு எந்த நாடு? மோங்லா துறைமுகம் அமைந்துள்ள நாடு ஆப்ஷன்ல வங்காளதேசம் என்பது சரி. அண்மையில் இந்தியாவின் ட்ரோன் புத்தொழில்களை ஊக்குவித்ததற்காக உடான் திட்டத்தை, இதுல ஏஏ வரும், உடான் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? இந்தியாவின் ட்ரோன் புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக உடான் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் ஐஐடி கான்பூர் என்பது சரி. 40ஆம் ஆண்டு நிறைவையொட்டி அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரின் முதன்மை நோக்கம் என்ன? இதுல 40ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்பது சீக்கிய பிரிவினைவாதிகளை பொற்கோவிலிருந்து வெளியேற்றுதல். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. அண்மையில் 2024 நார்வே செஸ் போட்டியை 17.5 புள்ளியுடன் வென்றவர் யார்? நார்வே செஸ் போட்டியில 17.5 புள்ளிகளுடன் வென்றவர் ஆப்ஷன்ல மேக்னஸ் கார்ல்சன் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் யார்? இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் அனாமிகா பி ராஜீவ் என்பவராவார். பிரதமர் கிசான் நிதி திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? பிரதமர் கிசான் நிதி திட்டத்தின் முதன்மை நோக்கம் ஆப்ஷன்ல சரிதான், அதாவது நிலம் வைத்துள்ள உழவர் குடும்பங்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்தல் என்பது சரி. அண்மையில் 2024 பிரெஞ்சு ஓபன் மகளிர் பட்டத்தை வென்ற இகாஸ் வியாடெக் சார்ந்த நாடு எந்த நாடு? பிரெஞ்சு ஓபன் 2024 பெற்ற இகாஸ் வியாடெக் அவங்க பாத்தீங்கன்னா போலந்து நாட்டை சார்ந்தவர். அண்மையில் 2024 ஜப்பான் இந்திய கடல்சார் பயிற்சி தொடங்கப்பட்ட இடம் எந்த இடம்? அதாவது ஜிமெக்ஸ் 24 தொடங்கப்பட்ட இடம் ஜப்பான் இந்திய கடல்சார் பயிற்சி. ஆப்ஷன்ல யோகோசுகா ஜப்பான் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. அண்மையில் ஐநா பொதுச்சபையால் சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 2025ஆம் ஆண்டு. 2024 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை 129 ஆகும். அண்மையில் இராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் உபேந்திர திவேதி என்பது சரியான விடை. மாநிலத்தில் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் நிஜூத் மொய்னா என்ற திட்டத்தை தொடக்கிய மாநிலம் எது? பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் நிஜூத் மொய்னா என்ற திட்டத்தை ஏற்படுத்திய மாநிலம் அஸ்ஸாம் என்பது சரி. மண்ணளத்தை மேம்படுத்துவதற்காக மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடக்கிய மாநில அரசு எது? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அது நம்ம தமிழ்நாடு ஆகும். அண்மையில் ஒட்டகங்களின் பயன்படுத்தப்படாத திறன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு என அறிவித்தது? ஒட்டகங்களின் பயன்படுத்தப்படாத திறன் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு? அந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு. 50வது G7 தலைவர்கள் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? G7 தலைவர்கள் உச்சி மாநாட்டு 50வது மாநாடு நடத்திய நாடு இத்தாலி.
அண்மையில் கீழ்காணும் எந்த நாட்டுடன் இந்தியா உள்ளூர் நாணய தீர்வு முறையை தொடக்கியது? இது டாலரை பேஸ் பண்ணாம அவங்கவுங்க கரன்சிலேயே. எந்த நாட்டுடன் இந்தியா உள்ளூர் நாணய தீர்வு முறை? அந்த நாடு ஐக்கிய அரபு அமீரகமாகும். 2024 சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? 2024 சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை 176வது இடம் பெற்றுள்ளது. அண்மையில் அதிகபட்ச காற்றாலை மின் நிறுவல் திறனுக்காக விருதை வென்ற மாநிலம் எந்த மாநிலம்? அதிகபட்ச காற்றாலை மின் நிறுவல் திறனுக்காக விருது பெற்ற மாநிலம் குஜராத் ஆகும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் மாணவர்களுக்கு ஐடி திறன் பயிற்சி அளிப்பதற்காக தமிழ்நாட்டுடன் கூட்டிணைந்துள்ள நிறுவனம் எந்த நிறுவனம்? நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுடன் கூட்டிணைந்துள்ள நிறுவனம் ஆன்சர் ஆரக்கல் என்பது சரி. அண்மையில் மதிப்புமிக்க நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்தவர் யார்? நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் வினோத் கனத்ரா என்பது சரியான விடை. அண்மையில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த முதல் தென்கிழக்காசிய நாடு எந்த நாடு? அந்த நாடு தாய்லாந்து என்பது சரி. 2024 ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை 63வது இடத்தில் உள்ளது. இ-ஸ்ரம் வலைதளத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் எது? இ-ஸ்ரம் வலைதளத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். 2024 பன்னாட்டு யோகா நாளுக்கான கருப்பொருள் என்ன? இது ஆப்ஷன் டி. பன்னாட்டு யோகா நாளுக்கான கருப்பொருள் சரிதான். யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி என்பது சரியான விடை. ஒரு குடும்பம் ஓர் அடையாளம் திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது? ஒரு குடும்பம் ஓர் அடையாளம் திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் உத்தரப்பிரதேசமாகும். அண்மையில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக எலிஃபென்ட்ஸ் என்ற முதல் AI அடிப்படையிலான ஸ்மார்ட் வேலி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது? எலிஃபென்ட்ஸ் என்ற ஸ்மார்ட் வேலி திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் கேரளா என்பது சரியான விடை. 2024 வில்வித்தை உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக 2 வெண்கல பதக்கங்களை வென்றவர் யார்? அவர் தீரஜ் பொம்மதேவரா என்பவராவார். 2024 பன்னாட்டு ஒலிம்பிக் நாளுக்கான கருப்பொருள் என்ன? பன்னாட்டு ஒலிம்பிக் நாளுக்கான கருப்பொருள் லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட் என்பது சரி. கேரள மாநிலத்தின் எந்த நகரம் அண்மையில் இந்திய நாட்டின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? அது எந்த நகரம்? அந்த நகரம் ஆப்ஷன்ல உங்களுக்கு திருவனந்தபுரம் என்பது சரி. அண்மையில் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியாளர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் அல்லது வீராங்கனை யார்? WTT உலக டேபிள் டென்னிஸ் போட்டியாளர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற டேபிள் டென்னிஸ் வீரர் ஆன்சர் சரிதான். அதாவது மணிகா பத்ரா என்பவர் ஆவார். கோபெக்ஸ் என்பது கீழ்காணும் எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? கோபெக்ஸ் என்பது இந்தியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். அண்மையில் பன்னாட்டு சூரிய ஆற்றல் கூட்டணியில் 100வது முழுநேர உறுப்பினராக சேர உள்ள நாடு எந்த நாடு? அந்த நாடு பார்த்தீங்கன்னா பராகுவே என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜூன் 2024 ஆண்டிற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ஜனவரி to மே வரைக்கும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.